ராஜ் டியூப் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரத சப்தமி அப்படின்னு பேரு. ரத சப்தமின்னா என்ன? சூரியனினுடைய பிறந்த நாள். இதை சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக இந்த தை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 7வது நாள் ரத்த சப்தமி. சூரியன் தன்னுடைய தேர்ல ஏறி உட்கார்ந்து 7 குதிரைகளையும் அவர் பூட்டி, அருணன் அப்படின்னு அவரினுடைய தேரோட்டிய அந்த தேர்ல உட்கார்ந்து சூரியனினுடைய பாதையில இப்ப உத்தராயண புண்ணிய காலம் இருக்கு இல்லையா? இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல சூரியன் வடக்கு முகமாக அவர் பிரயாணம் செய்கிறார். இந்த வடக்கு முகமாக அவர் பிரயாணம் செய்யும் பொழுது இந்த ரத்த சப்தமி அன்னைக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கிழக்கு முகமாக அவரினுடைய பாதையில ஒரு திருப்பத்தை அவர் கொண்டு வருவார். ஸோ இந்த ரத்த சப்தமிக்கு மேலே தான் எப்பொழுதுமே நம்ம நல்ல காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாதம் 1ஆம் தேதி பிறந்த பிறகு இந்த தை அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறையில் ரத்த சப்தமிக்கு பிறகுதான் நமக்கு நல்ல நாட்கள் வரும். இந்த ரத்த சப்தமி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனினுடைய அந்த பார்வை தீட்சிண்யம் அப்படின்னு சொல்றது அது பூமி மேல அதிகமாக படுறதுனால அதிகமான கரி நாட்கள் இந்த தை பிறந்த 1ஆம் தேதியிலிருந்து இந்த ரத்த சப்தமி வரைக்குமே கரி நாட்கள் அதிகமாக இருக்கும். இந்த கரி நாட்கள் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, பூமியில அந்த சூரியனினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இந்த ரத்த சப்தமி அன்னைக்கு என்ன ஆகும்னா, சூரியனினுடைய பாதை அவர் திரும்பும் பொழுது ரொம்ப அதிகமான உஷ்ணம் குறையும். அவருடைய தீட்சண்யம் கொஞ்சம் குறையுது. இதை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப தை மாதம் 1ஆம் தேதி இந்த வருடம் நம்ம பார்த்தா ஜனவரி 15ஆம் தேதி தான் பொங்கல் கொண்டாடினோம். இன்னும் வர இருக்கக்கூடிய வருடங்களுமே இந்த ஜனவரி 15ஆம் தேதி தான் நமக்கு பொங்கல் கொண்டாடுவோம். தை 1ஆம் தேதி சூரியன் மகரத்துல இருப்பார். ஸோ ஒரு 72 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த சூரியனினுடைய அந்த தாக்கம், அந்த திருப்பம், அந்த பார்வை இது எல்லாமே மாறும். இந்த 72 வருஷ மாற்றம் இப்போ நமக்கு இடம் பெற்றிருக்கிறது. ஸோ இந்த ரத்த சப்தமி ரொம்பவுமே விசேஷமான ஒன்று தான். ஸோ இந்த ரத்த சப்தமியில் நாம் என்ன பண்ணணும்? சூரியனை வணங்கக்கூடிய ஒரு நாள். சூரியன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு நாள். இப்போ இந்த பித்ருக்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு நாள். இந்த சூரிய ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம்? இந்த நாள் காலையில் நம்ம சூரிய உதயத்திற்குள்ள நம்ம நீராடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் லேட்டாக குளிக்காமல் ஒரு காலையில் 6 மணிக்கு அந்த சூரிய உதயம் 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம குளிச்சிடணும். எப்படி குளிக்கணும்? 7 எருக்கன் இலை. இந்த எருக்கன் செடி சூரியனினுடைய சமித்துன்னு சொல்கிறது. அந்த நவகிரகத்தில் சூரியனுக்கு நம்ம ஹோமத்தில் போடக்கூடிய அந்த குச்சி சமித்துன்னு சொல்லுவோம். அது எருக்கன் செடி தான். இந்த எருக்கன் செடி இலை, பச்சை இலைகளை முதல் நாளே பறித்து வைத்து கொள்ள வேண்டும் சனிக்கிழமை அன்னைக்கே. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நீராடுவது ரொம்ப விசேஷம். கிழக்கு முகமாக நின்று இந்த 7 எருக்கன் இலையும் நம்ம உடம்புல படணும். அந்த ஜலமும் படணும், அந்த ஸ்பரிசம் நம்ம மேலே படணும். ஸோ எப்படி வைக்கணும்னா, உச்சந்தலையில் ஒரு இலை, அந்த இலை மேல் பக்கம் பார்த்த மாதிரி உச்சந்தலையில் ஒரு இலை, 2 தோள்கள், வலது தோள் இடது தோள், அதே மாதிரி 2 பாதங்கள். ஸோ 2 4 5 எடுத்துங்களா, 6 7, மீதி 2 இலை வலது கண்ணும் இடது கண்ணும். ஸோ நம்ம இப்படி வச்சுட்டு தான் இந்த 7 இலையும் நம்ம உடம்புல வச்சு இந்த கைகளையும் இப்படி வச்சு நம்ம நீராட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எருக்க இலையை அன்றைய நாள் மட்டும் நம்ம வச்சு இந்த மாதிரி நம்ம குளிக்கும் பொழுது நமக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும்னா, உடம்பில் இருக்கக்கூடிய சரும வியாதிகள், ஸ்கின் டிசீசஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கின் டிசீசஸ் போகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. 2வது, சூரியனினுடைய அந்த ஒளி கதிர்கள் நம்ம மேலே அன்றைய நாளில் படும் பொழுது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான வியாதிகளும் நம்மளை விட்டு அகலும். ஸோ காலையில் அந்த சூரிய உதயத்தில் நம்ம குளிக்கும் பொழுதே சூரியனுக்கான மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும். நம்ம சூரிய காயத்ரி சொல்லலாம், ஆதித்ய ஹிருதயம் சொல்லலாம். ஸோ இந்த சூரியனுக்கு உண்டான இந்த ஸ்லோகங்கள், இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லும் பொழுது
சூரியனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த ரத சப்தமியில் நம்ம வந்து என்ன தானங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ பசுமாடுகளுக்கு கோதுமை தானம் பண்ணுறதோ, இல்லை நம்ம வந்து மற்றவங்களுக்கு சாதாரணமாக யாராவது இல்லாதப்பட்டவர்களுக்கும் கோதுமை வந்து அன்றைய நாளில் தானம் செய்யலாம். சூரிய பகவானுக்கு கிழக்கு முகமாக விளக்கேற்றி செம்பருத்தி பூ இல்லைன்னா செவ்வரளி இது 2 நாளையும் அவருக்கு அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது இன்னும் சிறப்பு தான். அடுத்தது அன்றைய நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளருக்கு இலை இருக்கு இல்லைங்களா, அதில் தயிர் சாதம் வச்சு சூரியனுக்கு வந்து நம்ம படையல் போடுறது ரொம்பவுமே நல்லது. தயிர் சாதம் நம்ம சூரியனுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணாலும் நமக்கு ரொம்பவுமே விசேஷம்தான். எருக்கன் இலை அப்படிங்கிறது இந்த ரத்த சப்தமியில் ரொம்ப விசேஷம். ஸோ நம்ம நவகிரகத்தில் போய் அன்றைக்கி சூரியனுக்கு விளக்கேற்றினாலும் நமக்கு முழுமையான பலன் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஆலயங்களில் வந்து சில இடங்களில் சூரியனினுடைய சன்னதியும் தனித்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரத்த சப்தமி எங்கே விசேஷம்னா, திருமலாவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அது ஒரு பிரம்மோற்சவம் மாதிரி தான் அங்கே ரத்த சப்தமி அப்படிங்கிறது. ஒரு நாள் பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்த சப்தமி திருமலையில் ரொம்ப விசேஷம். காலையில் பெருமாள் வந்து சூரிய பிரபையில் வருவார், சாயங்காலம் பெருமாள் சந்திர பிரபையில் வருவார். அண்ட் கீழே திருச்சானூரில் வந்து பத்மாவதி தாயார் கோவிலுக்கு முன்னாடி சூரியனினுடைய கோவில் இருக்குது. அங்கே வந்து இந்த ரத்த சப்தமி ரொம்ப கோலாகலமாக வந்து கொண்டாடுவாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி கோவில் அதுவும் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நமக்கு வந்து திருமையேச்சூர் லலிதாம்பிகை கோவிலில் அங்கேயும் சூரியனுக்கு ரொம்ப விசேஷமான கோவில். ஸோ இந்த ஆலயங்களை அன்றைய நாளில் நம்ம போய் தரிசனம் செய்து கோதுமை தானம் செய்து சூரியனையும் வணங்கினால் நமக்கு எல்லா விதமான பாபங்களும் தீர்ந்து, நோய்கள் தீர்ந்து, குறிப்பாக சரும நோய்கள் எல்லாம் தீர்ந்து நமக்கு புண்ணியத்தை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ரத்த சப்தமி. ஸோ எப்பொழுதுமே இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தை மாதம் பிறந்த உடனே அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 7வது நாள் ரொம்ப விசேஷம். ஸோ இதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது, கோயிலுக்கு போக முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு வயசாகிடுது, ஏதாவது சிம்பிளாக ஒரு விஷயம் நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 7 விளக்கு கிழக்கு முகமாக உங்கள் வீட்டில் ஒரு சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 7 தீபங்கள் கிழக்கு முகமாக காலையில் ஏற்றணும். இந்த சூரியனுக்கு உண்டான பூஜைகளை காலையில் 8 மணிக்குள்ளே செஞ்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இந்த எருக்க இலையில் தயிர் சாதம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். 7 விளக்கேற்றணும். எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அண்ட் அன்றைய நாளில் நம்மளும் கோதுமை உணவுமே அரிசி எடுக்காமல் கோதுமை வகையில் உணவுகள் எடுத்துக்கிட்டு சூரியனுக்கு விரதம் இருந்தாலும் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இந்த பதிவில் வந்து ரத்த சப்தமின்னா என்ன அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசினோம். ஸோ இந்த தை மாதத்தில் நமக்கு ஒரு புண்ணியத்தை தேடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரத்த சப்தமி நாளில் சூரியனை வணங்கினால் நம்ம வம்ச விருத்தி அடையும். பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். நமக்கு எண்ணிய காரியங்கள் எல்லாமே வந்து கைகூடி வரும். குலதெய்வ அனுகிரகமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஸோ இந்த பதிவை மறக்காமல் நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சண்டே அன்னைக்கு சூரியனினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.